Hi viewers, welcome back to BK Recipes and Vlogs. நான் என்னோட லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சிங்கப்பூரில் இருக்கிற ஸ்ரீ தண்டாயுதபாணி கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து முருகன் கோயில், செட்டியார் கோயில்னு சொல்லுவாங்க காமனாக. இது வந்து சிங்கப்பூரில் ரெண்டு பழமை வாய்ந்த கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா சைனா டவுனில் இருக்கிற மாரியம்மன் கோயிலும் இந்த செட்டியார் கோயிலும் தான். இதுதான் கோயிலுடைய முன் கோபுரம். நான் சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்த கோயில் இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்து சிட்டி சென்டர்லேயே இருக்குதுன்னு சொல்லலாம். கோயிலுக்கு பக்கமாக இருக்கிற எம்ஆர்டி ஸ்டேஷன் வந்து டோபிகாட் எம்ஆர்டி ஸ்டேஷன் அண்ட் சோமசட் எம்ஆர்டி ஸ்டேஷன் ரெண்டுத்துக்கும் மிடில் இருக்குது. ரெண்டு ஸ்டேஷன்லேருந்தும் நீங்கள் நடந்து வர முடியும். இங்கேருந்து பக்கத்தில் தான் உங்களுக்கு இஸ்தானாவும் இருக்குது. இஸ்தானான்றது வந்து பிரசிடெண்ட் ஹோமு, சிங்கப்பூர் பிரசிடெண்ட் ஹோமு. வாங்க இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போய் நம்ம சாமி தரிசனம் பண்ணலாம். அந்த கோயில் மாதிரியே தான் இங்கேயும் வந்துட்டு நமக்கு வந்து ஃபுல்லாகவே செக்இன் பண்ணி தான் உள்ளே அனுப்பிச்சிருந்தாங்க. இங்கேயும் நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. கோயில் பிரகாரம் யாரையும் சுத்த விடலை. சாமி கும்பிட்டுட்டு நம்ம அப்படியே வெளியில் வந்துடணும். லிமிட்டட் பீப்புள் தான் உள்ளே என்ட்ரி விட்டுருந்தாங்க. நாங்கள் உள்ளே இருந்தவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் உள்ளே போக முடிஞ்சது. அதுதான் மூலவர் தண்டாயுதபாணி. உள்ளே எப்பயுமே லைட் இருக்காதுங்க. சாமி எப்பயுமே அந்த தீபத்தோட வெளிச்சத்தில் தான் நம்ம வந்து சாமி கும்பிட முடியும். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில். ஏன்னா ஈவினிங் வந்து கட்டளைதாரர் பூஜை முடிஞ்சு வெளியில் வந்தால் தான் நாங்கள் உள்ளே போக முடியுன்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க ரொம்பவே பொலைட்டாக சொன்னாங்க, கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்கள், அவங்க வந்ததுக்கப்புறம் உள்ளே போகலாம் அப்படின்னு. இந்த கோயிலில் எல்லா இடத்துலையுமே ரொம்பவே அழகாக மாக்கோலம் போட்டிருப்பாங்க. மூலவருக்கு வெளியில் உங்களுக்கு லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா குட்டியாக விநாயகர் சன்னதி இருக்கும். இந்த பக்கம் ரைட் சைடு வந்துட்டு இடும்பர் சன்னதி இருக்கும். விநாயகர் வந்து ரொம்பவே சின்ன விக்கிரகமாக வச்சுருப்பாங்க. இங்கே அர்ச்சனை பண்ண முடிஞ்சது. தேங்காய் பழ அர்ச்சனை பண்ண முடியும். ஆனால் பெருமாள் கோயிலில் பண்ண விடலை. ஆனால் எங்கேயுமே வந்துட்டு கையில் விபூதி, குங்குமமோ இல்லை தீர்த்தமோ இது எதுவுமே கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. பேக் பண்ணி தான் கொடுத்தாங்க இங்கே விபூதி பேக்கெட்டும் குங்கும பேக்கெட்டும். இதுதான் கோயில் பிரகாரம். இங்கேயும் கோயிலில் சேர்ந்த மாதிரியே கல்யாண மண்டபம் இருக்கும் லெஃப்ட் சைடு. அங்கங்கே தூணில் இந்த மாதிரி முருகர் சிலை வடி வச்சுருப்பாங்க. அதாவது நாட்டுக்கோட்டை செட்டியார்கள் வந்து இங்கே கோயில் கட்டினதாக ஐதீகம். அதுதான் முன்னாடி கோயிலோட இதில் போட்டிருக்கோம் நோட்டீஸ் போர்டில், யார் கட்டினாங்கன்ற வரலாறுல. இதுதான் இடும்பர் சன்னதி. கோயில் என்ட்ரிலேயே நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா இந்த நடராஜர் வச்சு இந்த ஸ்டேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து நிறைய கிட்ஸு வந்துட்டு பரதநாட்டியம், கச்சேரி, பாட்டு கச்சேரி, கர்நாடக கச்சேரி இதெல்லாம் நடக்கும். ஆனால் இப்போ எல்லாமே அது ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. கோயில் முன்னே இந்த வடிவத்தில் தான் இருந்தது. அந்த ஃபோட்டோ தான் அது. பழைய கோயிலோட எப்படி இருந்ததோ அதோடைய ஃபோட்டோ தான் இது. அது உற்சவர் மண்டபம். கோயிலில் நேராக நம்ம பார்க்கும்போது மூலவர் சன்னதி, லெஃப்ட் சைட் கல்யாண மண்டபம், ரைட் சைடு வந்து இந்த பக்கம் வந்துட்டு சைடில் வந்து தட்சிணாமூர்த்தியும் பிள்ளையாரும் இருக்கும். அதெல்லாம் சுற்றி வர முடியல. அடுத்தது இந்த பக்கம் வந்துட்டு அருள்மிகு
சுந்தரேஸ்வரர்னு சிவன் சன்னதி இருக்குது. அந்த பக்கம் மீனாட்சி அம்மன் சன்னதி இருக்குது தனியாக. இங்கே பிரதோஷத்துக்கு ரொம்பவே நல்லா செய்வாங்க. பாருங்கள், அடுத்தது வந்து மீனாட்சி அம்மன் சன்னதி. அடுத்து நவகிரகமும் சுற்றி வர முடியல. அந்த பக்கம் பிளாக் பண்ணியிருந்தாங்க. இந்த பக்கம் இப்படியே நின்று சனி பகவான் கும்பிட்டுட்டு இந்த பக்கம் சுற்றி வந்து நம்ம அப்படியே கும்பிட்டுக்க வேண்டியதுதான். பாருங்கள், மாக்கோளம் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க. இந்த பக்கம் வந்தோன்னா கோயிலில் வந்து இந்த தமிழ் முறைப்படி தான் இங்கே வந்து பூஜை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லிட்டு நடராஜரும் மீனாட்சி அம்மன் சின்ன சின்ன உற்சவம் வச்சுட்டு அந்த திருப்புகழ் புக்கெல்லாம் வச்சுருப்பாங்க. இந்தாண்ட கார்னரில் வந்துட்டு பைரவர் சன்னதி. அவ்வளோதான், இங்கே இருக்க இந்த கோயிலில் இருக்கிற சன்னதி அவ்வளோதான். எப்போவுமே இங்கே வந்து மாக்கோலம் தாங்க ரொம்ப அழகாக போட்டிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது பார்க்குறதுக்கு. அவ்வளோதாங்க, நாங்கள் வெளியில் வரும்போது தரிசனம் முடிச்சுட்டு வெளில வரும்போது ஓரளவுக்கு 7:30 ஆயிடுச்சு, இருட்டிடுச்சு. கோயில் இருண்டதுக்கு அப்புறமா நைட் டைமில் உங்களுக்கு பாருங்கள் கோபுரம் எப்படி இருக்குது. எங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டான டெம்பிள் எதுனா, நான் எப்போவுமே என் பர்த்டே ஆனிவர்சரி எதாக இருந்தாலும் நாங்கள் இந்த கோயிலுக்கு தான் போவோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. Keep supporting.